ஏன்னா நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டியிருக்காரு. மேரேஜ்க்கு முன்னாடி நான் வண்டி ஓட்டுனேன். ஆனால் வந்து டவுன்ஷிப்பில் யாரும் ரொம்ப ரஷ்லலாம் ஓட்டுனதில்லை இல்லையா. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்டும் நானும் ஒரே இடத்துல இருந்தனால வண்டி ஓட்டுறது வந்து கம்மியாயிடுச்சு. ஆனால் இங்கே வந்த அப்புறம் என்னோட டைமிங் ஒரு டைமிங், அவரோட டைமிங் ஒரு டைமிங். அவருக்கு எப்படின்னா காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும். நாங்கள் 2 பேருமே டீச்சர்ஸ். அவர் எப்பவுமே அப்படிதான். அவருக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிடணும். எங்கள் 2 பேரோட சண்டையே அதான். அவர் சீக்கிரம் போயிடணும், அதே மாதிரி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும். எனக்கு எப்படின்னா எங்கே போனாலுமே வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன். வீட்டில் இருக்கேன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் போவேன். அதே மாதிரி ஸ்கூலில் இருக்கேன்னா ஸ்கூலில் இருக்க வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறேனோ அதை முடிச்சுட்டு தான் கிளம்புறேன். ஸோ நான் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னே அப்படி தான் இருந்தேன். அவரும் கல்யாணத்துக்கு முன்னையும் அப்படி தான் இருந்தார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம். ஸோ அவரை பற்றி தெரியும். அவருக்கு எப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற பெல் அடிச்சிருச்சா, பிரின்சிபல் ரெஜிஸ்டர் வெளியே வச்சுட்டாங்களா, கிளம்பிடுவார். ஸோ ஆனால் அவரோட அந்த கேரக்டர் தான் எங்கள் அப்பாவுக்கு அவரை பிடிக்க வச்சு. எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சனால தான் எங்கள் மேரேஜ் பாசிபிள் ஆச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேருமே வேறு கேஸ்ட், ஒரே கேஸ்ட் இல்லை. எங்கள் அப்பா வாஸ் ஸ்ட்ரிக்ட், நம்ம கேஸ்ட்டில் தான் கல்யாணம் பண்ணோம் அது மாதிரி. ஆனால் இவரோட கேரக்டர் நல்லா இருந்தனால ஒத்துக்கிட்டார். ஸோ கேரக்டர் இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வாங்க. ஸோ வேற ஏதாவது கமெண்ட் போடுங்களேன். கமெண்ட்டே போட மாட்டீங்க, வியூ பண்ணுறீங்க, ஹாய் சொல்லி ஹாயாவது போடலாமே. ஓகே, நான் மேபி நீங்கள் மெசேஜ் போடுறீங்க போல். நான் மெசேஜ் இன்னும் ஆனே பண்ணல. எனக்கு சார்ஜும் கம்மியாக இருக்குது. நான் இந்த வேலை முடிகிற வரைக்கும் தான் லைவ் செஷன் போட போனேன். வேலை முடிஞ்சப்பறம் ஒரு 2 minutes போடிக்கலாம் பேசுவேன். ஓகே, ஸோ என்னோட புது ஸ்கூல் எப்படி இருக்குன்னா ஆசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குது. பசங்க இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்குங்க. ஜஸ்ட் கொஞ்சோண்டு மோட்டிவேட் பண்ணால் போதும், பசங்க அழகாக ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொல்லித்தரதை டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. ஏர்ஃபோர்ஸ் பசங்க இருக்காங்க, தமிழ் பசங்க இருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் பசங்களுக்கு தமிழும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். நம்ம வெளியிலேருந்து வர பசங்க இங்கிலீஷ் நல்லா தெரியுது. ஹிந்தி வந்து அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஹிந்தியை வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல போல. அதனால கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் பசங்க வீக்காக இருக்காங்க. அது யாருன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சிபிஎஸ்சி பசங்க அப்படி இருக்காங்க. சிபிஎஸ்சியில் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம், இல்லை படிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி குழந்தைங்க தான் இந்த ஹிந்தியை வந்து பிடிக்காமல் இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டம் இல்லை, அந்த ஹிந்தி சொல்லித்தரல ஒரு ஆள் சொல்லித்தராத ஒரு விஷயத்த யாருக்கும் பிடிக்காது. ஸோ எனி டைம் என்னோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் லைவ் செஷனை. ஓகே, ஐ ஹேவ் அ சார்ஜர். ஸோ நீங்கள் ஹாய் பாய் சொல்லலாம். யார் வாட்ச் பண்ணுறீங்களோ டிம் ஆகிடும், பிகாஸ் சார்ஜ் இல்லை. என்னோட சார்ஜர் இங்கே இருக்குது. I will charge it. Okay, it's a charger. So hi, whoever is viewing it, I have a charger here. I'll charge it and then talk to you. So, என்னோட viewers, எந்த இடத்தோட viewers? Are you from Kalpakkam or from Tamram or from Mandsaur or from any other state? So hi, I'm charging and I'm talking.